ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து போக தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து கொடுத்த தனியார் ஜெட் விமானத்தை மறுத்திருக்காரு நடிகர் அல்லு அர்ஜுன். தயாரிப்பாளருக்கு ஹாப்பி நியூஸ் சொன்ன சம்பவத்தின் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸ்ல. புஷ்பா படநாயகன் அல்லு அர்ஜுன் தனக்கு கொடுத்த தனியார் ஜெட் விமானத்தை வேணான்னு சொல்லியிருக்காராம். அதோட பின்னணி என்ன, ஏன் அவரு வேணான்னு சொன்னாருன்னு டீட்டெயிலா பார்த்துடலாம் வாங்க. புஷ்பா படத்தோட மெகா ஹிட்டுக்கு அப்புறம் இந்தியா மட்டும் இல்லை உலகெங்கும் ஃபேமஸான பிரபலமான ஒரு நடிகராக மாறிட்டாரு அல்லு அர்ஜுன். இவர் பேசின டைலாகான புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லடா ஃபயரு அப்படிங்கிற டைலாகை டீ கடை கார்னர்லேருந்து டேவிட் வார்னர் வரைக்கும் பேசி பிரபலப்படுத்தி விட்டாங்க. அப்படிப்பட்ட புஷ்பா படத்தோட மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா இப்போ அல்லு அர்ஜுன் நடிக்க போற அடுத்த படம் தான் ராக்கா. இந்த படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே மும்பையில் நடக்க போறதா தெரிவிக்கப்படுது. இதுக்காக நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு பட தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா, சார் நீங்கள் ஹைதராபாத்ல இருந்து மும்பை வரைக்கும் வந்து போறதுக்கு சாதாரணமாலாம் வர வேணாம், உங்களுக்குன்னு தனியார் ஜெட் விமானம் ஒன்று கொடுக்குறோம், அதுலேயே நீங்கள் வந்துட்டு போயிடுங்க அப்படின்னு பணிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு நம்ம அல்லு அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏங்க ஏன் காசை வீணாக்குறீங்க, எனக்கு எதுக்கு தனியார் ஜெட்டு, அதெல்லாம் எதுவுமே வேணாம், நான் ஒரு சாதாரண பயணி மாதிரியே நார்மல் கிளாஸ்லேயே எல்லாரோடையும் சேர்ந்தே வந்துடுறேன், சக ஊழியருக்கு நீங்கள் என்ன சலுகை கொடுக்குறீங்களோ அதே சலுகை எனக்கும் கொடுங்க, எனக்கு மட்டும் நீங்கள் இந்த தனியார் ஜெட்டெல்லாம் வச்சு கொடுக்காதீங்க, எனக்கு எப்பவும் போல் நார்மல் கிளாஸே கொடுங்க, நான் அதிலேயே வந்துட்டு போகிறேன், நீங்கள் எனக்கு கொடுக்குற இந்த தனியார் ஜெட்டுக்கு கொடுக்குற காசை அதுக்கு பதிலாக ப்ரொடக்ஷனுக்கு செலவு பண்ணுங்க, படத்தை இன்னும் மெருகேற்றுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாமோ அதுக்கு செலவு பண்ணீங்கன்னா படம் நல்லா வரும். ஆனால் அதை விட்டுட்டு எனக்கு தனியார் ஜெட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய லாஸாக தான் ஆகும், அதனால் அதெல்லாம் சுத்தமாக வேணாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பணிவோட பட தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்கிற நடிகர் அடுத்தடுத்து பல படங்களில் கமிட் ஆன ஒருத்தர், ஏங்க இவரோட கால் ஷீட் மட்டும் ஒரு அரை மணி நேரம் கிடச்சிச்சுன்னா நாங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே ஷூட் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு பல விளம்பர நிறுவனங்கள் போட்டி போட்டு காத்துக்கிட்டு இருக்கிற இந்த நிலையில், இல்லைங்க நான் வந்து நார்மலான பர்சன் மாதிரியே போயிட்டு வந்துடுறேன், நார்மல் கிளாஸ்லேயே போயிட்டு வந்துடுறேன், சக ஊழியர்கள் மாதிரியே நானும் பயணிச்சுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோட சொன்ன அல்லு அர்ஜுனை ரசிகர்கள் ஆஹா ஓஹோன்னு போற்றி கொண்டாடுறாங்க. அல்லு அர்ஜுனோட இந்த டேட்டா பேஸ் எல்லாம் அலசும் போது தான் நமக்கு இன்னொரு டீட்டெயிலும் கிடைச்சது. என்னன்னா, இவரை மாதிரி தான் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் தனியார் ஜெட்டை விரும்பாம சக ஊழியர்கள் மாதிரியே சாதாரண விமானத்திலேயே பயணிப்பாராம். அவருக்குமே ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணணும், படத்துக்கு செலவு பண்ணி படத்தை மெருகேற்றணும் அப்படின்ற ஒரு மனசு கொண்டவராம் கமலஹாசன் அவர்கள். பார்த்தீங்களா, பெரிய பெரிய ஸ்டார் அந்தஸ்து இருக்கிற நடிகர் கூட சாதாரணமாக தான் போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க, சாதாரணமாக தான் பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க, ப்ரொடக்ஷனுக்கு அதிக செலவு வச்சுட்டு ப்ரொடியூசர் தலையில் துண்டை போடணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை, படம் மெருகணும்னு தான் யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டோன்னு நான் தாங்க அடுத்த சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு பல குட்டி நடிகர்கள்லாம் பல சில்மிஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இதுவும் நெட்டிசன்கள் கமெண்ட்டுகளாக பதிவிடுறாங்க, அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே மகளே, நடிகர் அல்லு அர்ஜுனோட இந்த நல்ல மனசுக்காகவே அவரோட அடுத்த படமான ராக்கா செம்ம ஹிட் அடிக்கணும். சரி, இத்தோட கடையை சாத்திட்டு கிளம்புறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.